ஹாய் கைஸ் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் என்னென்னா ஏற்றுமதி வரி வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து உயர்த்திருக்காங்க. சரிங்களா? டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு வந்து 34 ரூபாய் வந்து உயர்த்திருக்காங்க மத்திய அரசு. விமான எரிபொருளுக்கான ஏற்றுமதி வரியும் 12.5 50 காசு வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்காங்க. சரிங்களா? டேக்ஸ் ஓரியன்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துடலாம். நம்மளுக்கு தெரியும் இந்தியாவில் சரக்கு சேவை ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்ததுன்னா 1 ஜூலை 2017 கொண்டு வந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு சந்தை அதாவது ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட் ஒன் நேஷன் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா ஜிஎஸ்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றம் எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 29 மார்ச் 2017. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கையை வந்து பார்த்தீங்கன்னா எதை இலக்கை கொண்டு வந்தால் கன்சியூமர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸு பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய நுகர்வு பொறுத்து தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2019-20 ஆண்டின் ஜிஎஸ்டி வசூல் குறைந்து வரும் போக்கும் காணப்படும் மாநிலங்கள் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஒன்று வந்து மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், அடுத்து தமிழ்நாடு. சரிங்களா? மற்ற டீட்டெயில்ஸ் என்ன இப்போ வந்து இந்த மேட்ச் கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம். வேட்ன்றது பார்த்தா வேல்யூ ஆடட் டேக்ஸு, அது வந்து பார்த்தீங்கன்னா அடித்தள விலக்கில்லாத பல்முறை வரியாக இருந்தது. ஜிஎஸ்டி ஒரு முனை வரிங்க, வேட் வந்து பல்முறை வரி. வேட்டு கொண்டு வந்தது ஃப்ரான்ஸ் நாடு. சரிங்களா? அடுத்து வந்து ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனை வரி சொன்னோன்னா 1 பாயிண்ட்டு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 1 பாயிண்ட், இது மல்டி பாயிண்ட்டு. இந்த விற்பனை வரி இருக்குல்ல, சேல்ஸ் டேக்ஸு அடித்தளம் உள்ள பல்முனை வரின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் டேக்ஸ் வித்து கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து வந்து சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி தெரியுங்களா? மாநிலங்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டுன்னு வரும். சென்ட்ரல்ன்றது மத்திய அரசு. சரிங்களா? இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. அடுத்து பார்க்கலாம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு சேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுக வரி அதான் கொடுத்துருக்கானுங்க. பொருட்கள் வரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள்னா இங்கே என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா மத்திய அரசால் மட்டுமே விதிக்கப்படுன்றதெல்லாம் இல்லைங்க. மத்திய அரசு விதிக்கும், மாநில அரசு வசூல் பண்ணணும், மாநில அரசு விதிக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மறைமுக வரி, கரெக்டு. ஒரே மாதிரியான தனி வருமானம், அதாவது சிங்கிள் யூனிஃபிக் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. நுகர்வு இறுதி புள்ளியில் மட்டும் செலுத்தப்படும் சொல்கிறது பேயபிள் ஃபைனல் டேக்ஸ் கன்சியூமேஷன் சொல்லுவாங்க. கரெக்டு தான் இது. சரிங்களா? அடுத்து திரும்ப அதே கொஸ்டின் தான் போட்டு